நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் காண இருப்பது ஜாதகத்தில் லக்கணத்திற்கு 6வது வீட்டில் ராகுவும் 12வது வீட்டில் கேதுவும் உள்ள ஜாதகர்களுக்கு இந்த பதிவில் சொல்லக்கூடிய பலன் 100% பொருந்தும். இந்த பதிவை கடைசி வரை கேட்டு பயன்பெறுங்க. அதாவது லக்கணத்திற்கு 6வது வீட்டில் ராகுவும் 12வது வீட்டில் கேதுவும் உள்ள ஜாதகர்கள் சுய ஜாதகத்தில் லக்கணத்திலிருந்து 6வது வீட்டில் ராகு 12வது வீட்டில் கேது மற்ற கிரகங்களோடு கூட்டு சேர்ந்தாலும் சரி, தனித்து அமர்ந்திருந்தாலும் சரி, லக்கணத்திற்கு 6ஆம் இடத்துடைய காரக உறவு, அதாவது தாயாருடைய இளைய உடன்பிறப்பு, 12ஆம் வீட்டினுடைய காரக உறவு அப்பாவுடைய அம்மா, அம்மாவுடைய இளைய சகோதரருடைய வாழ்க்கை துணை, அம்மாவுடைய அப்பா, அப்பாவுடைய அம்மா, அதாவது உங்களுக்கு அப்பாவுடைய அம்மா பாட்டி, அம்மாவுடைய அப்பா தாத்தா. சுய ஜாதகத்தில் லக்கணத்திற்கு 6வது வீட்டில் ராகு நின்ற ஜாதகர்களுக்கு இவங்க உயர்கல்வி படித்தாலும் சரி, பள்ளி படிப்போடு நிறுத்தினாலும் சரி, இவங்க படித்து முடித்த உடனே 20 வயசுலேயே உழைக்கக்கூடிய, சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுவிடும். லக்கணத்திற்கு 6வது வீட்டில் ராகு நின்ற ஜாதகர்களுக்கு இவங்களுடைய உழைப்பு பார்த்திங்கன்னா இவங்க குடும்பத்துக்கு மட்டும் பயன்படாது. ஆடு, மாடு, கோழி, நாய், பூனை இப்படி குடும்பத்தில் வளர்த்தக்கூடிய அனைத்து உயிர் ஜீவராசிகளுக்கும் இவங்களுடைய உழைப்பு சம்பாத்தியம் போய் சேரும். லக்னத்திற்கு 6வது வீட்டில் ராகு நின்றால் அந்த ஜாதகனுக்கு தாயாருடைய இளைய உடன்பிறப்பு, அதாவது சின்ன தாய் மாமன், அவங்களிடம் மிகுந்த கடுமையான பகை இந்த ஜாதகனுக்கு வரும். தாய் மாமன் உறவுகளிடம் லக்னத்திற்கு 6ஆம் வீட்டில் ராகு நின்ற ஜாதகர்கள் கடுமையான பகை விரோதத்தில் இருப்பாங்க. அதே மாதிரி சொந்த பந்த உறவுகளிடம் கடுமையான பகை விரோதம் இவங்களுக்கு வரும். லக்னத்திற்கு 6ஆம் வீட்டில் ராகு நின்றால் அம்மாவுக்கு, அதாவது அம்மாவுடைய அப்பாவுக்கு 2 தாரமாக இருக்கும். அம்மா சின்னம்மா அரவணைப்பில் வளர்ந்தவராக இருப்பார். அப்படி இல்லைன்னா ஜாதகனுக்கு சின்னம்மா வளர்ப்பில் ஜாதகன் வளர்ந்தவராக இருப்பார். லக்கணத்திற்கு 6ஆம் வீட்டில் ராகு நின்றால் ஒன்று ஜாதகன், இல்லைன்னா அம்மா, அதாவது மாற்றான் தாயிடம் வளரக்கூடியவர்கள். 6ஆம் வீட்டில் ராகு நின்ற ஜாதகர்களுக்கு பார்த்தீங்கன்னா ராவணனுக்கு ஒரு தலையை வெட்டினா இன்னொரு தலை முளைச்சிக்கும். ராமாயணத்தில் ராவணனுக்கு ஒரு தலை வெட்டினா இன்னொரு தலை முளைக்கும். அது மாதிரி லக்னத்திற்கு 6வது வீட்டில் ராகு உள்ள ஜாதகர்களுக்கு ஒரு எதிரி அழிஞ்சானா இன்னொரு எதிரி முளைச்சிக்கும், ஒரு எதிரி அழிஞ்சானா இன்னொரு எதிரி முளைச்சிக்கும். இப்படி உங்களுடைய வாழ்நாள் முழுதும் ஒரு எதிரி போனால் இன்னொரு எதிரி உங்களுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எதிரிகள் பொறாமப்பட்டு கெட்ட எண்ணத்தில் உங்கள் குடும்பத்து மேலே, உங்கள் மேலே வீண் பழி சுமத்தி காவல் நிலையம், கோர்ட்டு கேஸுன்னு செல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி விடுவாங்க. லக்னத்திற்கு 6ஆம் வீட்டில் ராகு நின்ற ஜாதகர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒன்று கடன் இருக்கும், இல்லைன்னா எதிரி இருக்கும், இல்லைன்னா வழக்கு வில்லங்க கோர்ட்டு கேஸ் இருக்கும். உங்களுடைய வேலை உத்தியோகம் சார்ந்து, உங்களுடைய சம்பாத்தியம் சார்ந்து வரவுக்கும் செலவுக்கும் ஆணிக்கும் தீனிக்கும் சரியாக போச்சு அப்படின்ற மாதிரி லக்னத்திற்கு 6ஆம் வீட்டில் ராகு நின்ற ஜாதகர்களுக்கு இருக்கும். ஒன்று கடன் இருந்துச்சுன்னா உடம்புல நோய் இருக்காது, உடம்புல நோய் இருந்துச்சுன்னா கடன் இருக்காது. லக்னத்திற்கு 6ஆம் வீட்டில் ராகு நின்ற ஜாதகர்கள் தன்னுடைய பூரிய சொத்து பத்திரங்களை பேங்கில் அடமானம் வைத்து கடன் வாங்கக்கூடியவர்களாக, கடன் வாங்கி கடன் கட்டினவர்களாக ஒரு பல வருடம், ஒரு 10 வருடம் 20 வருடம் சொத்து பத்திரங்களை பேங்கில் அடமானம் வைத்து கடன் வாங்கி கடன் கட்டினவர்களாக பெரும்பாலும் இருப்பார்கள். அப்படி கடன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எதிரிகள் தொல்லை இருக்காது. லக்னத்திற்கு 6ஆம் வீட்டில் ராகு நின்ற ஜாதகர்களுக்கு எதிரிகள் தொல்லை இருந்துச்சுன்னா கடன் இருக்காது,
கடன் இருந்தால் எதிரிகள் தொல்லை இருக்காது. உடல் ஆரோக்கியம் நன்றாக இருந்தால் நல்ல வேலை கிடைக்காது. நல்ல வேலையில் இருந்தாங்கன்னா உடல் ஆரோக்கிய தொந்தரவு ஏற்படும். இப்படி ஒன்று இருந்தால் ஒன்று இருக்காது, ஒன்று இருந்தால் ஒன்று இருக்காது. ஒன்று இருந்தால் ஒன்று அவஸ்தைப்படும், ஒன்று இருந்தால் ஒன்று வேதனைப்படும். இப்படி தான் உங்களுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கும். லக்னத்திற்கு 12வது வீட்டில் கேது நின்றால் 12வது வீட்டில் கேது நின்றால் பார்த்தீங்கன்னா பாட்டியுடைய வாழ்க்கை கொஞ்சம் சிக்கலுக்குரியதாக, பிரச்சனைக்குரியதாக இருக்கும். அம்மாவுடைய அப்பா அவர் மந்திர ஈடுபாடு கொண்டவராக இருப்பார். அதாவது மந்திரம் கற்றுக்கிறது, செய்வனை, பில்லி சூனியம், பேய் ஓட்டுறது, இந்த மாதிரி. அப்படி இல்லைன்னா அப்பாவுடைய அம்மா அவங்க ஆன்மீக ஈடுபாடு கொண்டவராக இருப்பார். பார்த்தீங்கன்னா 12வது வீட்டிலே கேது நின்ற ஜாதகர்களுக்கு கோவில் காணியாசி, உள்ளூரில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவில், ஈஸ்வரன் கோவில், இந்த மாதிரி கோவில் காணியாசி, அதாவது கோவிலில் பூஜை பண்ணுறது, இந்த மாதிரியான ஒரு காணியாசி இவங்க குடும்பத்தில் இருக்கும். லக்னத்திற்கு 12வது வீட்டில் கேது நின்றால் ஜாதகன் பாத யாத்திரை, கிரிவலம், இப்படி பல வருடம் இந்த ஜாதகன் கோவிலுக்கு ஆன்மீக பயணங்கள், அதாவது பழனிக்கு பாத யாத்திரை செல்வது, திருவண்ணாமலைக்கு கிரிவலம் செல்வது, இந்த மாதிரி ஆன்மீகம் சார்ந்து இவருடைய கால் அதிகமாக நடந்திருக்கும். சின்ன வயசில் அதிகமாக நடந்திருப்பார். அதிகமான உழைப்பு. படிக்கும் போகும்போது நடந்தே போய் ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நடந்தே போய் படிச்சுட்டு நடந்தே வந்திருப்பார். 12வது வீட்டிலே கேது நின்றால் பார்த்திங்கன்னா ஒரு 30 வயது 40 வயது வயது மேலே ஏற ஏற இவர் கால் பாதம், முட்டி, மூட்டு எலும்புகள், கால் வலி வேதனைக்கு உள்ளாகும். கால், முட்டி, மூட்டு எலும்பு, இடுப்பு எலும்புகள்லாம் பின் வயது வர வர இந்த 12வது வீட்டிலே கேது இருக்கக்கூடியவர்களுக்கு வலி வேதனையை கொடுக்கும். அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய சூழ்நிலை கூட ஏற்படும். 12வது வீட்டில் கேது நின்றால் இந்த ஜாதகனுக்கு இரவு உறக்கம் குறையும். அயன சயன போக சுகத்தில் கேது நின்றால் இந்த ஜாதகனுக்கு இரவு உறக்கம் குறையும். வெளிநாடு சார்ந்த பயணங்கள் இவர்கள் வயது ஆக ஆக தடைபடும் அல்லது குறையும். பூர்வீக சொத்தில் இவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். லக்னத்திற்கு 12வது வீட்டில் கேது நின்றால் பூர்வீக சொத்துக்களில் ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி குலதெய்வ வழிபாட்டிலும் இவருக்கு ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். லக்னத்திற்கு 12வது வீட்டில் கேது நின்றால் பெரும்பாலும் இவர்கள் இந்த பாத யாத்திரை, கிரிவலம் இப்படி செல்லாமல் இருப்பது நல்லது. நீங்கள் வீணாக நடந்து உங்கள் கால், முட்டி, மூட்டு எலும்புலாம் தேஞ்சு போகிற மாதிரி நீங்கள் வீணாக நடக்காமல் இருப்பது நல்லது. லக்னத்திற்கு 12வது வீட்டில் கேது நின்றால் கண்டிப்பாக ஒரு காலகட்டத்துக்கு மேல் இறைவன் மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கையே போயிடும். விரக்தியாக, வேதனையாக பேசக்கூடிய அமைப்பு உண்டாகும். லக்னத்திற்கு 12வது வீட்டில் கேது நின்றால் அந்த ஜாதகனுடைய வம்சத்தில் பங்காளிகள் வழியில் அல்லது இவங்களுடைய குடும்பத்திலே கூட வீட்டை விட்டு ஓடி போனவர்கள், சாமியாரா சன்னியாசமா எங்கே போனாங்களே தெரில அப்படின்ற மாதிரியான அமைப்பும் லக்னத்திற்கு 12வது வீட்டிலே கேது நின்ற ஜாதகர்களுடைய வம்சாவளியில், பரம்பரையில், பங்காளிகள் வழியில் யாரோ ஒருத்தர் அல்லது இவங்க குடும்பத்திலே கூட வீட்டை விட்டு ஓடி போயிடுவாங்க. ஓடி போனவர்கள் ஒரு 10 வருஷம் கழிச்சு, 5 வருஷம் கழிச்சு மீண்டும் வீடு சேரக்கூடிய அமைப்பு உண்டு. 12வது வீட்டிலே கேது நின்ற ஜாதகர்களுக்கு பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் இருந்து ஒரு 10 கிலோமீட்ரு அங்கிருந்து வண்டியில் வச்சு இறந்தவர்களை கொண்டு வரக்கூடிய அமைப்பும் இவங்களுடைய குடும்பத்தில் உண்டு. மோட்சக்காரகன் கேது பகவான் லக்னத்திற்கு 12வது வீட்டில் நின்றால் அந்த ஜாதகனுடைய பிறப்பு இதோட இறுதி பிறப்பு என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. லக்னத்திற்கு 6ஆம் வீட்டில் ராகுவும் 12வது வீட்டில் கேதுவும் நின்ற ஜாதகர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரியான பலன்கள் தான் நடக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான வாழ்க்கை நிலை இருக்கிறது, உங்களுடைய நன்மை தீமைகள் என்ன என்று நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நவ கிரகங்களை அறிவோம் நம்முடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி.